என்ன மக்களே, வியானாவுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வந்து போயிட்டு இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இதுக்கு எஃப்ஜே அவர்களும் உடனே வந்து இருக்காப்புல. 2 பேரையும் சேர்த்து வச்சு பலார் பலான்னு இழுத்து தவடிக்கி விட்ட மாதிரி வினோத் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. 2 பேருமே அப்படியே பம்பிட்டாங்க. ஸோ அப்படி என்னதான் பண்ணாங்க வியானா மற்றும் எஃப்ஜே அவர்கள், அதுக்கு வினோத் அவர்கள் என்ன கேள்வி கேட்டாப்புல, எப்படி போட்டு பொழந்தாப்புல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான அது பார்க்குறோம். ஸோ லைக்காக போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்து, அதாவது ஸ்கூல் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சது இல்லையா, அப்பத்துலேருந்தே வியானா அவர்கள் ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாங்க. ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி பைத்தி முடிச்ச மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன் மேபி எஃப்ஜே அவர்கள் இருந்திருக்காருல, அவர் கூட வந்து காதல் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. மேபி அதுவாக கூட வந்து இருக்கலாம். ஏன்னா எஃப்ஜே கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வியானாவுடைய போக்கே வந்து சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி நான் கணிச்சு வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பித்த அப்புறந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வினோதமான சில விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்களே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திருடி வச்சுக்கிறது, மற்றவங்களை பயங்கரமாக வெறுப்பேற்றுறது, மற்றவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுகு வைக்கிறது, மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தி வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க வியானா. ஸோ அந்த விதத்தில் எத்தனை விஷயங்கள் வந்து பண்ணாலும் எஃப்ஜே அவர்கள் நைட்டோட நைட்டாக கூப்பிட்டு போய் தனியாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க கிளிப்பில், ஓகேங்களா, அது ஆக்சுவலாக நைட் நடந்தது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் கவனிக்கல, லைவும் பார்க்கல, தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து காலையில் ட்விட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒரு ஆள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் எப்படி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பெட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. போய் பக்கம் பக்கம் படுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. 2 பேரும் தனித்தனி தான் படுக்கிறாங்க, ஆனால் ஒரே பெட்டில் படுத்துருக்காங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஆல்ரெடி ஆதிரியை பேக் பண்ணி அனுப்பிச்சது பத்தாதப்பா, பாவண்டா அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீக்கில் டாப்பில் இருந்த ஒரு பொண்ணு ஆதிரை, கடைசியாக 2வது வாரம் நாமினேஷனில் வரலன்னு நான் நினைக்கிறேன். 3வது வாரம் நாமினேஷனில் வந்துச்சுடா. அதுக்குள்ளே லவ் கண்டென்ட் கொடுக்குறேன், கன்றாவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணி அந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி ரூட் அண்ட் ரஃப்பாக வந்து பேசி கடைசியாக வந்து அந்த பொண்ணை பேக் பண்ணி 3வது வாரத்துலேயே அனுப்பிச்சி விட்டேன். சொல்லப்போனால் டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸில் வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணையே பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கானே நம்ம எஃப்ஜே. இவங்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது உஷாராக இருந்திருக்கலாம்ல நம்ம வியானா. அந்த பொண்ணு என்னடா லாஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதல் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுது 2 பேரும். சரி, இந்த காதல் கதையாவது உருப்பணுமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்றாவி அப்படி ஒரு கன்றாவியாக வந்து இருக்குது. இதில் பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஒரு 2-3 ப்ரோமோ வருது ஒரு நாளைக்கு. அந்த ப்ரோமோவில் ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே மற்றும் வியானாவுடைய லவ்வுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. சொல்லப்போனால் நோ டைலாக்ஸ், ஓகேங்களா, டைலாக்ஸ் கிடையாது, வசனங்கள் கிடையாது, ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங்கை போட்டு மெருகேற்றி விட்டுருக்காங்க வெளியே இருக்கக்கூடிய பிக் பாஸோடைய டீமு. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் டே அப்பா விட்டுருங்கடா சாமி, அட்லீஸ்ட் திவாகர் பார்வதி கத்தனாவது பார்க்குற அளவுக்கு வந்து இருக்குது, இவனுங்க பண்ணுற கிரிஞ்சி காதலை எங்களால் பார்க்க முடியலடா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி ஓடி போகிற லெவலுக்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சரி, ஓகே, இப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து காலையிலே போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு, அதாவது வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு வராண்டா இருக்கும், அந்த வராண்டாவில் வந்து போர்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசந்தி மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிறுக்கி வந்து வச்சு ஒரு மாதிரி பொம்மையெல்லாம் வரைஞ்சி ஒரு மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, மோசமாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் சாருடைய அவருடைய பொம்மை மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து வரைஞ்சி தர்மலிங்கம்னு எழுதி ஏதோ சம்திங் வந்து எழுதியிருக்காங்க. அது சரியாக கேப்சர் ஆகலை கேமராவில். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காப்புல. அவர் வந்து அந்த பீன்ஸ் பேக் வந்து இருக்குல்ல, அது மேலே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க வியானா பண்ணுற வேலைகள்லாம். இப்போ அவர் பார்த்தது பிரச்சனை கிடையாது, அவங்க எழுதுறதுலேயும் பிரச்சனை கிடையாது. வினோத்துக்கு எங்கே தெரியுமா பிரச்சனை வந்துச்சு, எஃப்ஜே அவர்களும் கூட நின்று பார்த்துட்ருக்காப்புல. வசந்தி அப்படின்னு சொல்லி எழுதுறதும் பார்த்துட்ருக்காங்க பார்வதியை பற்றி, தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லி அமித் அவர்களை பொம்மை வரைஞ்சி எழுதுறதையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே வினோத்துக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் வார்டன் தானே, உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஸ்டாஃபை பற்றி தப்பாக வந்து எழுதிட்டுருக்காங்க, தப்பாக வரைஞ்சிட்ருக்காங்க ஸ்டாஃப்ஸுங்களை பற்றி, அதெல்லாம் நீங்கள் எந்த கேள்வியுமே நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா? அதுவே மற்றவங்க அப்படின்னா கேட்பீங்களா? நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா?
ஸ்கூலில் ஓரளவுக்கு தான் நல்லா பண்ண முடியும். இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா? எந்த ஸ்கூலில் அதுவும் வார்டனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செருப்பை கழட்டி அடிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை வந்து கேட்டு விட்டாங்க. கமருதீனும் பக்கம் தான் வந்துடுது, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாப்புல. உடனே எம்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், நான் முறைச்சிட்டு தான் வந்திருக்கேன். எப்படி நீங்கள் முறைக்கிறீங்களா சார்? நீங்கள் முறைக்கிறீங்க, வியானாவை வந்து நீங்கள் முறைக்கிறீங்க, அதை நாங்கள் பார்த்து நாங்கள் நம்பணும், நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் நம்பணும். வியானா வந்து இல்லை எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்டுருக்குறாங்கோ அப்படின்னு அது ஒரு பக்கம் வந்து புலம்புது. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, தர்மலிங்கம் சாரை போட்டாக்கா தப்பாயிடும், பார்வதியை வந்து போட்டோவா அதாவது படமாக போட்டால் வந்து தப்பாயிடும், பேரை எழுதுனா தப்பாயிடும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ பாடுறா நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேவுடைய பேரை எழுதி எஃப்ஜேவுக்கு ஒரு படத்தை வந்து வரைஞ்சி விட்டாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லி வினோத் டக்குன்னு கேட்டாப்புலையே. உடனே நாங்கள் கேட்டதுனால எஃப்ஜேவுடைய பேரை எழுதுகிற அவருடைய பொம்மையை வந்து போடுற, இல்லை அப்படின்னா நீ போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் இழிச்சு வாய் ஸ்டாப்புங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வியானா கிட்டேயும் பதில் இல்லை, எஃப்ஜே கிட்டேயும் பதில் கிடையாது. இல்லை எனக்கு புரியவே இல்லை, எஃப்ஜே என்ன தான் நினச்சிட்ருக்கான். லாஸ்ட் வீக்கெல்லாம் யாருமே தப்பே பண்ணக்கூடாது, ஒரு டீக்காக எவ்வளோ தூரம் சண்டை நடந்துச்சு, இது கொடுக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா இல்லையா? டாஸ்க்கை வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சண்டை போட்டானா இல்லையா? திவ்யா கிட்ட சண்டை போட்டானா இல்லையா? இப்போ எங்கே போச்சு? வியானா நீ என்ன தான் டாஸ்க்கே பண்ணியிருந்தாலும் இது ரொம்ப ஓவராக இருக்குது, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இது வந்து ரொம்ப தப்பாக போய் சேரும் மக்கள்கிட்ட, இது க்யூட் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கடுப்பேற்றுற, நீ இரிட்டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவாது அட்லீஸ்ட் அவங்களுடைய காதலன் எஃப்ஜேவாது சொல்லி புரிய வச்சிருக்கலாமா வேண்டாமா? அதெல்லாம் எதுவுமே அவன் பண்ண மாட்டேங்கிறான். ஒரு வேளை ஓகே காதல் பண்ணியாச்சு, கன்றாவி காதலையும் பண்ணியாச்சு, ஓகே இவளுக்கு ஸ்கெட்ச் போட்டாச்சு, இவளை தூக்கி வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறானா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக்கில் எவனாவது வேறு யாராவது கேப்டனாக வந்து தொலைங்கடா, கேப்டனாக வந்து தொலைஞ்சிங்க அப்படின்னா எஃப்ஜேவை நாமினேட் பண்ணுங்கள். எஃப்ஜே வந்து நாமினேஷனில் வரட்டும், நாமினேஷனில் வந்தான்னா அவனை பேக் பண்ணி மூட்டை கட்டி அனுப்பிச்சி விட்றலாம். என்ன சொல்கிறீங்க மக்களே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க 2 பேர் பண்ணுற விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டு மக்களே. டாஸ்க் லெட்டர் வருது, அந்த டாஸ்க் லெட்டரை வந்து போட்டு கிழிச்சு வச்சுருக்காங்க. இதை கேட்டாக்கா எனக்கு தெரியாது, அது டாஸ்க் லெட்டர்னு எனக்கு தெரியாது, நார்மல் A4 ஷீட் மாதிரி தான் வந்துருந்தது, ஸோ நான் அப்படி தான் வந்து நினச்சேன் அப்படின்னு சொல்லி உதமாய்க்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நழுவி போகணுன்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் நம்மளுடைய சபரி அவர்கள் சொல்லிட்டாப்புல, ஏய் உனக்கு அது டாஸ்க் லெட்டர்னு தெரியும், நீ படித்து பார்த்துட்டு தானே எடுத்துகிட்டு போனேன், டாஸ்க் லெட்டர்னு தெரிஞ்சு கிழிச்சு போட்டு நீ என்னமோ எங்கள் சீன் காமிச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாப்புல. விக்ரம்லாம் செம்ம காண்டாயிட்டாப்புல. வியானா ஹவு டேர் யூ அப்படின்னு கேட்குற, ஹவு டேர் யூ, நீ எப்படி வந்து இந்த டாஸ்க் லெட்டரை வந்து கிளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்தி விட்டுருக்காப்புல. வியானா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏட்ரட்ஸை வந்து சமாளிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக வீக்கெண்டில் வச்சு செய்ய போகிறாங்க, ஓகேவா? ஸோ அப்படி செஞ்சால் தான் எங்கள் மனசுக்கெல்லாம் குளிரிங்காக வந்திருக்கும், குளிர்ச்சியாக வந்திருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன், இவ்வளோ ஒஸ்ட்டாலாம் ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப இது ஒருலாம் பேட் எக்ஸாம்பிள் டு தி சொசைட்டி, ரியலாகவே சொல்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்தினேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.